இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் செப்டம்பர் 17ஆம் தேதி 2025 புதன்கிழமை. விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 1ஆம் திருநாள், புனர்பூச நட்சத்திரம், கடக ராசி. அதில் இன்றைய நாள் ஏகாதசி திதி. மகாலய பட்சத்தில் ஏகாதசி திதிக்கு ஸ்ரார்த்தம் கிடையாது. இன்றைய நாள் ஸ்ரார்த்தம் செய்யப்படாது. பண்ணியிருந்தால் துவாதசி காலையில் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா தசமி அன்னைக்கு காலையில் பண்ணலாம். ஏகாதசி அப்படிங்கிறது முழுக்க நிர்ஜலமாக உபவாசம் செய்யக்கூடிய நாள் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அனுஷ்டானத்தில் மிக உச்சஸ்தாயி, அது அதிகமான விசேஷமான பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு விரதம் அனுஷ்டானம்னு சொன்னால் ஏகாதசி விரதம். எல்லாருமே தயவு கூர்ந்து நிர்ஜலமாக உபவாசம் பண்ணுங்கள். விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் செய்வது மிகப்பெரிய மாற்றத்தை எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே கண்டிப்பாக உருவாகும். மூலா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். ஒருவேளை கர்ப்பிணி பெண்களாக இருக்கீங்க, வயது மூத்தவர்களாக இருக்கீங்க, மாத்திரை மருந்து எடுத்துக்கணும் அப்படின்னா அல்பாகாரம்னு சொல்லலாம். ஒரு உப்மா மாதிரி சாப்பிட்லாம். அது ஒரு வேளை தான் சாப்பிட்ணும். காலையிலையும் உப்மா, மத்தியானம் ரவை உப்மா, சாயந்தரம் அரிசி உப்புமா, இப்படிலாம் சாப்பிடக்கூடாது. அதை மட்டும் புரிஞ்சுங்க. இன்றைய நாள் மெயினாக சூரியன் பிரவேசம் அடைகிறார் கன்னி ராசிக்கு. சனி வக்கரகதியில் உட்கார்ந்துருக்க போகிறது. பொதுவாகவே ராஜா என்கின்ற பெயர், பாஸ்கர் என்கின்ற பெயர், அரசன் என்கின்ற பெயர், இந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் பிரச்சனை. மெயினாக அரசர்களுக்கு கண்டம், கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு கண்டம், டாக்டர்ஸாக இருக்கிறவங்கள பல பேருக்கு பிரச்சனை வரும். அதுவும் மெயினாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாகர்கோவில் இந்த மாதிரி இடங்கள், இங்கெல்லாம் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் நிறைய பிரச்சனை, வன்மத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனை மருத்துவர்களுக்கு ஏற்படும். ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறையா பேர் ரிசைன் பண்ணுவாங்க. இதெல்லாம் நடக்கும். நிறைய இடங்களில் அடுத்த ஒரு மாதத்துக்கு கடுமையான மழை, பூகம்பம், வெள்ளம், எல்லா விதமான சமாச்சாரங்களும் நடக்கும். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக வெளிநாடுகள்னு பார்க்கும்பொழுது ஸ்ரீலங்கா ரொம்ப பெரிய அளவுக்கு அடி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு மருத்துவர்களாக ப்ரமோட் ஆகக்கூடிய வாய்ப்புகள். நீட்டில் கவுன்சிலிங் முடியலன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் கவுன்சிலிங் முடிஞ்சு இப்போ பிளேஸ்மெண்ட் ஆகிடும். ஆனால் உடனே பணம் கொடுக்கக்கூடாது. இப்போ என்ன விஷயம்னு சொல்லிடுறேன். அடுத்த ஒரு மாதத்துக்கு பணம் கொடுத்தீங்கன்னா எப்போ பணம் வரும்னே தெரியாது. எல்லா ராசிக்கும் ஒரு ஆங்கிளில் பணம் போகும். 12 ராசிகளுக்குமே ஏதோ ஒரு இடத்துல பணம் கொடுக்குற மாதிரி போனால் கண்டிப்பாக திரும்பி வராது. லஞ்சம் மிக அதிகமாக பேசப்படும். அடுத்த ஒரு மாதத்துக்கு லஞ்ச பணமாக தான் நிறைய இடங்களில் போகும். கவர்மெண்ட் அதிகாரிகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கீங்க. இன்றைய நாள்லேருந்து கொஞ்சம் ஹெல்த்தில் ரொம்ப முக்கியமாக வயிறு, இதை பார்த்துக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை, வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி பெருசாக்காமல் உட்காந்து பேசி முடிச்சுக்கிறது நல்லது. ஆனால் இதில் பெரிய அதிர்ஷ்டம் நான் நிறைய பேருக்கு நீங்கள் பாஸாக ப்ரமோட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் எல்லா காரியங்களிலும் வெற்றி. லோவர் பேக் பெயின் ஆரம்பிக்கும். அடுத்த ஒரு மாதத்துக்கு பேக் பெயின் கொஞ்சம் வரும். பசங்களால் நிறைய டென்ஷன் கொடுக்கும். பசங்களை பற்றி ரொம்ப அதிகமாக கவலைப்படுவீங்க. இதெல்லாம் தேவையே இல்லாத விஷயம். நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தால் என்ன நடக்கணுமோ அது நல்லபடியாக நடக்கும். முயற்சி மட்டும் செய்தால் போரும். பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கார், உங்கள் கர்த்தவியம் என்னமாக இருக்கோ அதை மட்டும் பண்ணுங்கள், ரிசல்ட் என்கிட்ட விட்டுருங்கன்னு சொல்லியிருக்காரு. அதனால் கண்டிப்பாக நீங்கள் கரெக்டாக 1 ஸ்டெப் அட் அ டைம் அதை மட்டும் பண்ணுங்கள். என்ன வேணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு சம்பந்தப்பட்ட, நிலம் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விதத்தில் பத்திரத்துக்காக பணம் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. தேவையே இல்லாத பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வரணும்னு நான் சுவாமிகிட்ட வேண்டிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாள் வீட்டில் அம்மாவுடைய ஹெல்த் ஆகட்டும், அப்பாவுடைய ஹெல்த் ஆகட்டும், அடுத்த ஒரு மாதத்தை கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாள் கண்டிப்பாக வீட்டில் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட சாமான்கள் ஏதாவது பிரச்சனையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. கவனம் தேவை. கூட இருக்கிறவங்களே நமக்கு எதிராக தான் வேலை செய்வாங்க. ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம்.
கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன உறுதி கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஒரு சில இடங்களில் நமக்கு நடந்த அநீதியை பற்றி கண்டிப்பாக பேசணுங்கிற எண்ணம் வரும். இளைய சகோதரன் சகோதரிய வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இன்றைய நாள்லேருந்து ஆரம்பிக்கும். கவனம் தேவை. ஒரு சில பேருக்கு கழுத்து எலும்பில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள், எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படலாம். கவனம் தேவை. முக்கியமான விஷயத்த ஓப்பனாக ஃபோனில் பேசி பிரச்சனை மாட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருக்கணும். மெயினாக ருத்ரன் வழிபாடு, ருத்ர ஜபம் செய்வது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாள் சொல்லலாம். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம், எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடப்பது, வீட்டில் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருவது, ஒரு சில பேருக்கு சர்ஜரிஸ் நடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்த ஒரு மாதத்தில் இருக்க கவனம் தேவை. அதில் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தருக்கு வந்து கேட்கக்கூடிய விஷயத்த பணமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள், ஆனால் திரும்பி வராதுங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நம்மளை மிரட்டி பணம் வாங்குற மாதிரி இருக்குது சிம்மத்துக்கு. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பூதராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பொன்னிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிலைமை தாறுமாறாக மாறப்போகிறது. கன்னி ராசி, ரிஷப ராசி, மகர ராசி, இந்த 3 ராசி நண்பர்களும் கண் சம்பந்தப்பட்ட முதுகெலும்பு சார்ந்த வீட்டில் ஏதோ ஒரு மெயினாக சண்டை சச்சரவு, ஹெல்த்து, அதே மாதிரி சர்ஜரிஸ் அடுத்த 1.5 மாதத்தில் நடக்கிற மாதிரி இருக்குது. இது பண்ணணும் அப்படின்னா மெயினாக கபாலீஸ்வரரை மனசார வணங்கணும். பண்ணிவிட்டு அப்புறம் ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கும். யாரையும் நம்பி பணம் கொடுக்கப்படாது. மெயினாக நீங்கள் பணம் கொடுக்கக்கூடாது. அதை மட்டும் பார்த்துங்க, வேறு பிரச்சனை கிடையாது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மங்கள் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உட்காரக்கூடிய இடத்துல, அதாவது என்ன சொன்னால் மறைமுகமான இடத்துல இந்த போன் சம்பந்தப்பட்ட வலி வேதனைகள் ஆரம்பிக்கலாம். ஒரு சில பேருக்கு வெளியூர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், யதாசக்தி நமக்கு நல்லபடியாக சில விஷயங்கள் நடக்கணும்னு உட்காரக்கூடிய இடத்துல இதோட வம்பா போச்சுங்கிற மாதிரி சில பிரச்சனைகள் ஆரம்பிக்கலாம். வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் மாத்திரை மருந்துக்காக செலவுகள் செய்யலாம். மருத்துவமனைக்கு போய் நிறைய பணம் கொடுக்குற மாதிரி ஏற்படலாம். இதெல்லாம் இன்றைய நாள்லேருந்து அடுத்த 1.5 மாதத்துக்கு நடக்கிற மாதிரி இருக்குது. கவனம் தேவை. அனந்தசேனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்களிடையே வாக்குவாதம், சண்டை, மூத்தவங்களுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் ஒரு சில பிரச்சனைகள், இதெல்லாம் அடுத்த 1.5 மாதத்தில் நடக்கும். ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் டுடே. நிறைய பேர் கால் முட்டி உடம்புல கால்சியம் டெஃபிசிட் இருக்கிறதுனால மைண்டு பயங்கரமாக ஃப்ளக்சுவேட் ஆகும், ஆசோலேஷன் கொடுக்கும். காலையில் 6 to 10 அன்னியன், 10 to மத்தியானம் 2 மணி வரைக்கும் ரெமோ, 2 to நைட் 8 மணி வரைக்கும் அம்பி, இந்த மாதிரிலாம் மாறுவீங்க. ஏன்? உடம்புல சத்து பத்தலைன்னா ஆட்டோமேட்டிக்காக கோவம் வரும். அதனால் எல்லா விஷயம் நடக்கும். அதனால் இந்த நாளை பொறுத்தவரைக்கும் கரெக்டாக ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாமல் எடுத்துக்கிறது, நியூட்ரிஷனை கரெக்டாக இருக்கிறது கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும். மருத்துவர்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக மேலதிகாரிகள் மூலிமா வன்மத்தின் மூலிமா பிரச்சனை ஏற்படும். கவனம் தேவை. சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அப்பா அம்மாவுடைய ஹெல்த் ரொம்ப முக்கியமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன், காலேஜில் வாங்கி தரேன் வேலை, ப்ரொஃபஸராக உத்தியோகம் வாங்கி தரேன், டீச்சர் உத்தியோகம் வாங்கி தரேன்னு சொல்லி பணம் கேட்பாங்க அடுத்த 1.5 மாதத்தில். தயவுசெய்து பணத்தை கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது. இந்த காலகட்டங்களில் அரசியலில் மட்டும் கிடையாது, கவர்மெண்ட்டில் இருக்கிற மட்டும் கிடையாது, வேலையிலேயே பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் ஹெவி ப்ரெஷர், ஹெக்டிக் ப்ரெஷர், தாங்கலை சார், எனக்கு 10 பேர் பண்ணுறதை நான் ஒருத்தம் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லி ஒரே கவலையாக புலம்புவீங்க. சிம்பிள். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் பொழுது நரசிம்மருக்கு மட்டும் நீங்கள் பிடிச்சிங்க. நரசிம்மருக்கு டெய்லியும் நைவேத்தியம் பண்ணுங்கள் பானகத்தை, ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். பெரிய நெகட்டிவிட்டிலாம் ஒன்றும் கிடையாது, நல்லா இருப்பீங்க. முடியும்னு நீங்கள் நம்பினீங்கன்னா முடியும், அவ்வளோதான். நான் எதுக்கு சொல்லணும்னா எச்சரிக்கையாக இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பிஹேவியரை மாற்றிப்பீங்க. அதனால தான் இந்த ராசி பலனில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் சொல்கிறோம். நம்ம ஜெயா தொலைக்காட்சியில் மட்டும்தான் என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்கிறோம். மற்ற எல்லா சேனல்லையும் பார்க்குறீங்கன்னா நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இதை மட்டும் நீங்கள் பாருங்கள், நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் கோதுமை நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தாமதமாக நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பரவாயில்லன்னு எடுத்துக்கணும். நமக்கு வேகமாக நடக்கணும்னு சண்டை போடக்கூடாது.
ஒரு சில விஷயங்கள் ரொம்ப லேட்டாக தான் நடக்கும், ஆனால் நமக்கு அது அவசரமாக இருக்கணும். ஆனால் இடம் நடக்கிற வரைக்கும் டைம் கொடுத்து தான் ஆகணும், இல்லைன்னா வேலை கெட்டு போயிடும், இல்லைன்னா 2 தடவை 3 தடவை வேலை பார்க்குற மாதிரி வரும், தேவையே இல்லாத ப்ரெஷர்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி நடக்கும். ஸோ இதெல்லாம் மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்கப்படுது. மெயினாக வீட்டில் பெரியவங்களுடைய அனுமதியோடு எல்லாம் பண்ணுங்கள். வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்து நல்லபடியாக பார்த்துங்க, மரியாதை எந்த விதத்துலையும் குறையாமல் பார்த்துங்க, அவ்வளோதான் ஃபிக்ஸ். மற்ற எல்லாமே நல்லாயிருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த் இஸ் வெல்த். யாரோட ஹெல்த்து? உங்கள் ஹெல்த்து. வயிறு உஷ்ணம், வயிற்றில் அஜீரண கோளாறு மாதிரி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், கேஸு. அடுத்த 1.5 மாதத்துக்கு உங்கள் ஹெல்த் ரொம்ப கவனமாக இருக்கணும். மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் கடுமையான ப்ரெஷர் இருக்கும். வீட்டில் பெரியவங்களோட ஹெல்த்தில் கொஞ்சம் பிரச்சனை ஆகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. எந்த அளவுக்கு நீங்கள் கவனமாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் பணத்தை கொண்டு போய் எங்கேயாவது லாக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 4 வருஷத்துக்கு வராது. ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலைகளில் நீங்கள் இருக்கீங்க. பொறுமையாக இருந்து ஜெயிக்கணும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பைரவரை மட்டும் கெட்டியாக பிடிச்சிங்க, என்ன ஓடுமோ அதை நடத்தி கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த் இஸ் வெல்த். உங்கள் ஹெல்த் கவனமாக இருங்க. பொருளாதாரத்தில் யாரையும் நம்பி பக்கத்தில் சேர்க்காதீங்க. நல்லவங்க நம்மளை லாக் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் அடுத்த 1.5 மாதத்தில் உங்களுக்கு ஏற்பட போகிறது. இந்த நாள்லேருந்து அதோடைய சூச்சனைகள்லாம் தெரியறது. ரொம்ப கவனமாக இருக்கணும். பொருளாதாரத்தில் மட்டும் கிடையாது, வாழ்க்கை துணையோடைய ஹெல்த்லேயும் கவனமாக இருக்கணும். வயிறு உபாதைகள் ஒரு சில பேருக்கு நடக்கும், கவனம் தேவை. எந்த விஷயத்துலையுமே யாரையும் நம்பக்கூடாதுங்கிறது அடுத்த 1.5 மாதத்துக்கு உங்களுக்கு ஒரு யூஎஸ்பி மாதிரி புரிஞ்சுக்கணும். புது விஷயங்கள் எடுத்து கையாளும் பொழுது நல்லதா கெட்டதான்னு 2 பேர்கிட்ட கேட்டுக்கிறது நல்லது. இன்றைய நாள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மெயினாக இன்றைய நாள் ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் பிங்க் நிறம். எந்தெந்த ராசிகளுக்கு நன்மைகள்னு சொல்கிற மாதிரி இல்லை, பல ராசிகள் 12 ராசிகளுக்கும் ஒரு விதமான ஆங்கிளில் இன்றைய நாள்லேருந்து ஒரு மாதத்துக்கு 1.5 மாதத்துக்கு பிரச்சனை வரப்போகிறது. கவனம் தேவை. எல்லாருக்குமே எல்லா விதத்துலையுமே நன்மைகள் மட்டும் நடக்கணும், தீமை நடக்கப்படாது அப்படின்னு சொல்லி சர்வே ஜனா சுகினோ பவந்து சர்வஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.